ஏபிஎஸ் சோலார் டெக்கோடு இணைந்துள்ள விவசாய அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா நம்ம திருப்பூர் மாவட்டம் ஊத்துக்குளி என்ற ஏரியாவில் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஹெச்பி சோலார் பண்ணி கொடுத்தோம். இந்த 2 ஹெச்பி பார்த்திங்கன்னா 500 அடி போர்வெல்லோட ஆழம் பார்த்திங்கன்னா 500 அடி 520 அடி சம்திங் ஓட்டியிருக்காங்க. நம்ம 500 அடிக்கு பம்பு இறக்கியிருக்கோம். 1 இன்ச்சு பைப்பு தான் நம்ம போட்டிருக்கிறோம். இந்த 1 இன்ச்சு பைப்புக்கு பார்த்திங்கன்னா 520 அடியில் 500 அடி சாலிடாக இறக்கியாச்சு. தண்ணி கிடச்சதே பார்த்திங்கன்னா 430 அடி சம்திங்கில் தான் கிடச்சிது. வெறும் 100 அடிக்காக நம்ம கஸ்டமர் சோலார் கேட்டுக்கிட்டார். சந்திரன் சொல்லிட்டு இவர் நம்மக்கிட்ட இது பார்த்துட்டு யூடியூப் சேனலில் பார்த்துட்டு நம்மக்கிட்ட கேட்டது என்னென்னா, சார் இது 400 அடியில் தான் தண்ணி கிடச்சி, 420 அடியில் தான் தண்ணி கிடச்சிச்சு, 520 அடி தான் ஓட்டணும், இந்த பக்கம் ரொம்ப வறட்சியான ஏரியா, இதுக்கு என்ன சார் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டுக்கிட்டாங்க. 540ல் பார்த்திங்கன்னா 5 பேனல் போட்டு கொடுத்துருக்கோம். அதாவது 2 ஹெச்பிக்கு 4 பேனல் போட்டால் போதுமானது தான். என்னென்னா தண்ணி ரொம்ப ட்ரை கண்டிஷனில் இருக்கிறதுனால ட்ரை ரன்னர் ப்ரொடக்ஷனோட நம்ம பார்த்திங்கன்னா 2 ஹெச்பி பார்த்திங்கன்னா 36 ஸ்டேஜில் போட்டிருக்குறோம். 500 அடி வேலை செய்கிறாப்புல 36 ஸ்டேஜில் நம்ம இதை பண்ணி கொடுத்தோம். பார்த்திங்கன்னா 540ல் 5 பேனலு ஃபுல் சீரீஸ் கொடுத்து நம்ம பார்த்திங்கன்னா அந்த சோலார் அமைச்சு கொடுத்தோம். என்னென்னா இதுக்கே நமக்கு 2 நாள் ஆகிடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு மோட்ரு சுத்தமாக தண்ணி இல்லாமல் இருந்து அதுக்கப்புறம் நம்ம மோட்டரை இறக்கி கொடுத்தோம். நம்ம கோயம்புத்தூர் ஜேஜே பம்பு தான் நம்ம பண்ணிகிட்ருக்குறோம். ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி பம்பு தான் இதுக்கு பண்ணி கொடுக்குறோம். என்னென்னா நம்மளுக்கு 540 5 பேனல்லே வேலை செய்கிற மாதிரி ஏசி பம்பு மேனுஃபேக்சரிங் கம்பெனியில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண சொல்லிட்டு நமக்கு ஏற்றாப்புல பண்ண சொல்லிட்டு நம்ம செஞ்சு கொடுக்குறோம். இதுபோல் சோலார் அமைப்பு நம்ம தமிழ்நாடு முழுக்கும் பண்ணி கொடுக்குறோம். திருப்பூர் மாவட்டம் மட்டும் இல்லைங்க. நம்ம சேனலை இப்போ தான் முத பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கம் இருக்கிற பெல் ஐக்கனை தட்டிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக சேரும். இந்த மாதிரியான சேனல் பிடிச்சிருந்தா 4 பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஏன்னா இப்போ உங்களுக்கு போர்வெல் இல்லை, கிணறு இல்லைனாலும் உங்களுக்கு கரண்ட் வசதி இருந்தாலும் எத்தனையோ பேருக்கு பார்த்திங்கன்னா கரண்ட் வசதி இல்லாமல் இருக்கும். இல்லை பக்கம் கம்பம் ஒரு 4-5 கம்பம் போடணும், 1 லட்ச ரூபா 2 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அதுக்கு மேலே நாங்கள் இபி சர்வீஸ் வாங்கணும். இதுக்கெல்லாம் ஆவரேஜாக 4 லட்ச ரூபா செலவாகிடும். 5 ஹெச்பி ஒரு 2.5 லட்ச ரூபாயில் பண்ணி கொடுங்க, 3 ஹெச்பி ஒரு 1,50,000 பண்ணி கொடுங்க, 2 ஹெச்பி ஒரு 1,20,000 பண்ணி கொடுங்க அப்படின்னு இந்த கிணத்துக்கெல்லாம் கேட்குறவங்களுக்கெல்லாம் நம்ம தாராளமாக பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு தெரிஞ்ச நண்பர்கள் எல்லாருக்குமே இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். இதுபோல் நிறைய வீடியோ நம்ம சேனலில் வந்துட்டுருக்கு. நம்ம இந்த போர்வெல் கிணறு மட்டும் அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட்டை மட்டும் பண்ணாமல் ஆன் கிரேட் பண்ணுறோம், ஆஃப் கிரேட் பண்ணுறோம். வீட்டுக்கு தேவையானது, ஃபேக்ட்ரிங்களுக்கு தேவையானது எல்லாமே நம்ம பண்ணி கொடுக்குறோம். ஃபேக்ட்ரிங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஆன் கிரேட் மீட்ரு வாங்கி நம்ம பண்ணி கொடுக்குறோம். பாருங்கள், நம்மளுக்கு பார்த்திங்கன்னா டோட்டல் ஆர்பிஎம் பார்த்திங்கன்னா 500 ஸ்பீடில் ஓடிட்டுருக்கு. தண்ணி பாருங்கள், 500 ஸ்பீடில் அதாவது கம்மி டல் கிளைமேட்டுக்கும் இந்த தண்ணி வந்துட்டுருக்கு. கொஞ்சம் ஃபோர்ஸ் அதிகமாக வருது. இன்னும் நல்லா வெயில் வரும்போது நல்லாவே ஃபோர்ஸ் இருக்குது. ஒரே 1 இன்ச்சு பைப்பு தான் இதுக்கு போட்டிருக்குறோம். தண்ணி நல்ல சூப்பர் டெலிவரிங்க. அதே இது பார்த்திங்கன்னா 200 அடி 300 அடியில் தண்ணி இருந்துச்சு அப்படின்னா இன்னும் நல்ல ஃபோர்ஸ் இருக்கும். இது 400 அடியிலேருந்து தண்ணியை நல்லா அப் பண்ணி கொடுக்கறதுனால ஓரளவுக்கு ஃபோர்ஸ் 1 இன்ச்சு ஃபோர்ஸ் வந்துட்டுருக்கு. இதே நல்ல கிளைமேட்டுக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல ஹெவியாக இருக்கும்போது தண்ணியோட ஃபோர்ஸ் பாருங்கள் சூப்பராக இருக்குது. இது நாங்கள் போடும்போது 3-3.5 ஆகிடுச்சு. அப்போ 600 ஆர்பிஎம்முக்கு இவ்வளோ தான் தண்ணி வந்துட்டு இருந்துச்சு. இது பாருங்கள் ஃபுல் ஆர்பிஎம் நல்ல தண்ணி வந்துட்டுருக்கு.